மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உணவு எந்த மாதிரி சாப்பிடலாம், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. மேடம், நான் இப்போ இந்த சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இல்லைங்க நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ எந்த மாதிரி உணவு எடுக்கலாம்? ஏன்னா டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, டயாலிசிஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, இப்ப டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சித்த மருந்துகள் சாப்பிடலாமா? இந்த கேள்வியும் இருக்கு. அதே மாதிரி யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாகுது, முக்கியமாக புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு. இந்த 24 hours புரோட்டீன் டெஸ்ட் எடுத்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு 2000, 3000, 9000 வரைக்குமே கூட ஒரு சிலருக்கு லீக்கேஜ் இருக்கு. ஸோ 24 hours புரோட்டீன் நம்ம பார்க்கும்பொழுது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் தான் நம்ம புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டீன் யூரியா நார்மலா வர்றதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், இது ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சிறுநீரக பிரச்சனை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நமக்கு சிறுநீரக பை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ பிளாடர், யூரினரி பிளாடர், ஸோ இந்த பிளாடர்லயும் பாதிப்பு ஏற்படுது. புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்த மாதிரியான உணவு முறைகள் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள்ல எதுங்க கரெக்டா நம்ம சாப்பிடலாம்? மருந்துகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உணவு முறையோடு இது நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்னிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, மேம் எனக்கு இது தெரிய இப்பதான் 1 மாசம் ஆகுது, இந்த ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஆனா இந்த 1 மாசமா நான் ரொம்ப டயட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன், சால்ட் சேர்க்கறது கிடையாது, நான்வெஜ் விட்டுட்டேன், ஆனா இந்த பிரச்சனை நமக்கு ஏற்கனவே 2 வருடங்களாகவே இருந்திருக்கு, 3 வருடங்களாக இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் சிகேடி லெவல் 4 or 5 இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம 1 மாசம் டயட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். அப்போ குறைந்தபட்சம் 2 மாதங்களாவது நம்ம கடந்து செல்லணும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே நம்ம எடுக்கக்கூடிய டயட்டா இருக்கட்டும், மெடிசன்ஸா இருக்கட்டும், இதோட சப்போர்ட்ல நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நம்ம சப்போர்ட் பண்றோம் இல்லையா, கிட்னி நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா எப்படின்னா, சரியான நேரத்துக்கு மருந்துகள், மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உணவு முறையில இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்க என்ன மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த முறை சிகிச்சை இருந்தாலும் இந்த உணவை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது சிறுநீரக பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னே சொல்லலாம். இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு 4 மாதங்களாக 5 மாதங்களாக இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, ஆனா நான் சரியா கவனிக்கல, பிபிக்கு மட்டும் மெடிசன் சாப்பிட்டேன். இந்த இடத்துலதான் நிறைய பேர் தவறு செய்யறாங்க. பிரஷர் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உடனடியாக ஃபுல் பாடி செக்அப் பார்த்துறது நல்லது. இதயம் எப்படி இருக்கு, கல்லீரல் மற்றும் முக்கியமாக சிறுநீரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதற்கு ஏற்ற சிகிச்சைகளை உடனே எடுத்துடணும். இல்லைங்க, எனக்கு பிபி அதிகமா இருந்துச்சு, மெடிசன் சாப்பிட்டுட்டே இருந்தேன், 1 year கழிச்சு பார்த்தா இவ்வளோ கிட்னி இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு வருத்தப்படும் போது அப்போ இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஒரு வருத்தம் எல்லாருக்குமே வரும். அதனால பிபி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் ஆகலைன்னா இமிடியேட்டா நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு வருடத்திற்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிற்காலத்துல அதிகமான பாதிப்பில் இருந்து இது நமக்கு நல்லாவே காப்பாத்தும்னு சொல்லலாம். அதனால ஒரு விழிப்புணர்வோட இருந்து இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ ஏற்கனவே நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்து இந்தந்த மருந்துகள் எல்லாமே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன மருந்துகளை நம்ம சாப்பிடணும்ன்றதும் நான் சொல்றேன். இதுக்கு பேசிக்கா உணவு முறையில சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய உணவுகள் இருக்கு. அதுல பெஸ்டா என்னென்ன சாப்பிடலான்றதை நான் சொல்றேன். முதல்ல பார்த்தோம்னா வாழைத்தண்டு ரொம்ப சிறந்தது. தவறாமல் மறக்காமல் வாழைத்தண்டு நம்ம சாப்பிடணும். வாழைத்தண்டு அப்படின்னு சொல்றது ஜூஸ் மாதிரி எடுக்க வேண்டாம், இதை வேக வைத்து கொஞ்சமா சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி சாப்பிடணும். இல்ல வேக வைத்து எடுத்து இதுல கொஞ்சம் சீரகத்தூள், லேசா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்க்காம இதை நம்ம தினம்தோறும் சாப்பிடும்போது சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, இது எந்த நேரத்துல நம்ம சாப்பிடலாம், எந்த வேலையில நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை நேரம் ரொம்ப சிறந்தது. அந்த டைம்ல இந்த வாழைத்தண்டு நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது சிறுநீரகங்களுக்கு நல்லது.
ஏற்கனவே சிறுநீரக கற்கள் இருந்தா இதை சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு இல்லையா? அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கும் பொழுதும் நம்ம வாழைத்தண்டு பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமானது, கிராமப்புறங்கள்ல நிறையவே இந்த பொருள் கிடைக்கும். அதுதான் அத்தி பிஞ்சு அப்படின்னு சொல்றோம். இது எங்க பார்த்தாலும் தவறாம வாங்கி சாப்பிடுங்க. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது வாரத்திற்கு 3-4 நாட்களாவது சாப்பிடும்போது உடல் நமக்கு வலிமையாகும், சிறுநீரகம் பாதிப்பு இல்லாமல் நமக்கு இருக்கும். ஸோ குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது நார்மலா இருக்கிறதுக்கு நமக்கு இந்த அத்தி பிஞ்சு பயன்படுது. இதுல ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையுதுன்னா இம்மிடியட்டா நம்ம அதற்கான சிகிச்சைகள், உணவு முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அத்தி பிஞ்சை பயன்படுத்தலாம். ஸோ இதை சமைத்தோ இல்ல பொரியலாகவோ நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும், தேவையற்ற கொழுப்பு வெளியேறும், சிறுநீரகங்களோட செயல்திறன் அதிகரிக்க இது அத்தி பிஞ்சு பயன்படுத்தலாம். சரிங்க, இந்த வாழைத்தண்டு, அத்தி பிஞ்சு இதை தவிர்த்து வேறு என்னங்க சாப்பிடலாம்? இல்ல வேறு மாதிரியான உணவு முறைகள் என்ன இருக்கு? இல்ல மருந்து முறைகள் என்ன இருக்கு? இது நம்ம கவனமா பார்த்துக்கணும். சரி, அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கவனமாக இருந்து எடுக்கக்கூடிய மருந்து முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா, மருந்துகள் அப்படின்னு சொல்லும் போது இதுல பேசிக்கா நிறைய மூலிகைகள் இருக்கு. தேற்றான்கொட்டை மிக சிறந்த மூலிகை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி முக்கியமான மூலிகை. அஸ்வகந்தா மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். இதை தாண்டி தீநீர் வகை மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ அந்த தீநீர் அப்படின்னு சொல்ற மெடிசன் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதுல பேசிக்கா கரிசாலை தீநீர் நமக்கு பயன்படுது, நத்தைச்சூரி தீநீர் பயன்படுது. இந்த தீநீர் வகைகளே இது ரெண்டுமே சிறுநீரக பிரச்சனையை நமக்கு சரி செய்யக்கூடிய முக்கியமான மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உணவு முறைகள், காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வாழைத்தண்டோ இல்ல அத்தி பிஞ்சோ சாப்பிடலாம்னு சொன்னேன். ஸோ இதுக்கேற்ற மருந்துகளும் நம்ம பயன்படுத்தும் பொழுது, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே சிம்டம்ஸ் படி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல சிறுநீரக பாதிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலா சரிவர இயங்க ஆரம்பிக்கும். இதுல நம்ம முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது உணவு முறையில் தான். இதற்கு ஏற்ற பெஸ்ட் மெடிசின்ஸும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.